தான் ஹிந்தி படித்துள்ளதாக கூறிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஹிந்தியை கட்டாயம் என்று சொல்வதை தான் எதிர்ப்பதாக கூறினார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற 2ஆம் உலக தமிழ் வளர்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்டவர் இதனை கூறினார். இருமொழி கொள்கையை கொண்டுவர பட்டப்பாடு வேறு என்றவர் தமிழ் உயர்கல்வியில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சிறப்பாக செயலாற்றி வருபவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றார். தனியார் பல்கலைக்கழகங்களிலும் தமிழை ஒரு பாடமாகவாவது படித்திருந்தால்தான் கல்லூரியில் இடம் என்று சொன்னால் அனைவரும் கட்டாயம் படிப்பார்கள் என்றவர் உயர்கல்வியில் மட்டுமல்ல ஆரம்ப கல்வியிலும் தமிழை வளர்க்க வேண்டும் என்றார். தமிழ் புதல்வன் ஏன் வேற பேர் எதனா வைக்கக்கூடாதா? ஏன் முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதல்வன் என்று பெயர் வைக்கிறார்? தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் புதல்வன், அதாவது அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கு, தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உயர்கல்வியில் சேர்ந்தால் கொடுக்கப்படும் என்ற திட்டத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார் பாருங்கள். அதுதான் தமிழ் புதல்வன் திட்டம். ஆக தமிழின் மீது இந்த இயக்கத்திற்கு அண்ணா, கலைஞர், நம்முடைய தளபதி மு.க.ஸ்டாலின் அவருடைய காலங்களிலெல்லாம் தமிழுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் சாதாரணமானது அல்ல. அதுவும் குறிப்பாக உயர்கல்வியை பொறுத்த வரையில் இதை முக்கியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.